தனித்தமிழ் தாத்தா தளத்திரு பாபு சுவாமிகளின் செந்தமிழ் தொண்டு சண்முக கவசம் சிறப்புகள் நூல் வெளியீட்டு நிகழ்வு வேடன் பதிப்பகத்தின் அடுத்தடுத்த நூல்களை நாம் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்ற தருணத்தில் ஒரு நீண்ட நெடிய வேலைகளுக்கு பிறகாக செந்தமிழ் தொண்டு எனும் பாவன் அடிகளாருடைய நூலும் சண்முக கவச சிறப்புகள் போதும் தற்போது சென்னை செய்தியாளர்கள் மன்றத்தில் இதை தொடங்க இருக்கின்றோம். தலைமை நிகழ்த்துவதற்காக தமிழ் திரு அரங்கராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய தமிழ் திருமதி செயந்தி சிவபிரகாசம் அம்மா அவர்களை மேடையில் கொண்டு வருகின்றோம். நூல் வெளியீடு நிகழ்த்தக்கூடிய அறிஞர் பெருமக்கள் தமிழ் திரு கலாஸ் தாமணி அவர்களையும் தமிழ் திரு ஈவி நடேசபாபு அவர்களையும் நூல் திருத்தக்கூடிய சிறப்பு நடைபாளர்கள் தமிழ் திரு பொறியாளர்கள் சரவணன் அவர்களையும் தமிழ் திரு வழக்கறிஞர் கா சுந்தரமணி அவர்களையும் விருது வழங்குவர்கள் தமிழ் திரு வழக்கறிஞர் சே சுந்தரராசன் அவர்களையும் தமிழ் திரு கோவி ஏகாபுரம் அவர்களையும் விருது பெறக்கூடிய தமிழ் திரு எழுத்தாளர் பாபு மணிமணி ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கான முதல் உரையேற்றத்தை தலைமை தாங்கக்கூடிய தமிழ் திரு அரங்கராஜ் அவர்கள் நிகழ்வு முதல் குத்துவிளக்கை ஏற்றிருக்கிறார்கள். உரையை போற்றி பேரொழியை போற்றி அடுத்ததாக தமிழ் திருமதி ஜெயந்தி சிவபிரகாசம் அம்மா அவர்களை இரண்டாவது உரையாற்றி உரை அனுபவ இருக்கின்றோம். அதனை அடுத்து எழுத்தாளர்கள் ஐமுகத்தால் விளக்குகளை தற்பொழுது உலகை காத்து வருகிற அவர்களுடைய தமிழ் சிறக்க இந்த நிகழ்வு இனிதே ஒளியேற்றி நிகழ்வினை இனிதே தொடர்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள் விருந்தினர்கள் வேலைக்கு மறுபடி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக தமிழ்தாய் வாரத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்க எழுதிய தமிழ்மொழி வாழ்த்து பாடலை தற்போது நாம் பாட நடைபெறும் செல்கின்றோம். திரு பாபன் சுவாமிகளின்
செந்தமிழ் தொண்டு என்னும் சங்க கவசம் சிறப்புகள் என்னும் வெளியிடுவதற்காக இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்க தமிழ் திரு வே. அரங்கராசு வேடன் பதிப்பகம் ஐயா அவர்களை முன்மொழிகின்றேன். அதை நான் வழிபடுகிறேன். வேளாண் பதிப்பகம் மாமன் குமரகுருதாசர் சுவாமியுடைய சர்வ வரலாற்றை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்தவர்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வெள்ளப்பிரகாரம் நட்புண்டு தெய்வமாக என்று அனைத்து மக்களை பார்வதை மாமன் குமரகுருதாசர் எல்லோருக்கும் நன்மையை காட்டி எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும். அதற்கு ஏன் நல்லா இருக்க எப்பவுமே நான் நினைக்கிறேன். அதனால நான் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பழனி நடந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவது குருநாதரிலிருந்து 3 பிரிவுகளாக மாற்றி திருச்சி சமயபுரத்திலிருந்து 125 கிலோமீட்டர் நடந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவது 3வது என்னையால் நடக்க முடியவில்லை என்று சாமி சொன்னேன். நீ திண்டுக்கல் கோட்டை மாதிரி நடந்துக்கோ என்று எனக்கு உத்தரவிட்டார். அதை போனேன். மொத்தம் பாமசாமி என் குருநாதர் என் முன்னோக்கி சென்று நான் நோக்கி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் பழனி பாத யாத்திரை போயிருக்கிறேன். மொத்தத்தில் 500 கிலோமீட்டர் தனித்து நடந்தேன். இரண்டாவது தனித்து எல்லோருடையும் சேர்ந்து அழைத்து போனேன். எல்லாமே தனித்தே. மொத்தம் 21 வருஷம் பழனி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமான் எனக்கு அருள் கொடுத்து பாமசாமி என்னை தள்ளினாலும் என்னை நம்பி வருவரை தள்ளேன் என்று எனக்கு அருள் கொடுத்து அழைத்தோம். என் குருநாதர் என் நெஞ்சத்தில் இன்றைக்கும் 2 தடவை நான் வீட்டில் வடிக்க விழுந்து விட்டேன். குருநாதர் என்னை தூக்கி வேலை எந்த அடியில் எந்த இடத்தில் என்னை அந்த அளவுக்கு நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. எலும்பு தெரிந்ததுனால் நிமிர்ந்து நடக்கவில்லை. அதனாலே நான் உங்களை எல்லாரையும் கைகோர்த்து கேட்கிறேன். அனைத்து வந்தவர்களுக்கெல்லாம் மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகன் குமரேசன் முருகப்பெருமான் உடன் பெற்ற உணர்த்துவான் தெரியும். அவன் இதோடு மனப்பாறையில் தம்பி ஏசுராதா நிலையில் பேராசிரியர் வரும் நிலையில் யார் செல்ல என்ற புக்கை வெளியிட்டார். அதோடு ஊரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடை முக்கியமாக எடுத்து வழிபடுத்தி அதை வெளியிட்டார். அப்ப என் மனைவி இருந்தார் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது என் மனைவி உள்ளத்திலே இருக்கிறார். கவலை. அதனால இந்த 3வது ஏசுராதா புரியவாக அதை சொல்லி அவர் சுவாமி வரலாற்றை சண்முக கவசம் வரலாற்றை நூலை எழுதியுள்ளார். அதை எல்லோரையும் வந்ததற்கு வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியிட்டு ஒரு பெரும் வரவேற்பை பெற்று அந்த நூல் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பேசுபொருளாக மாறிக்கொண்டது. அதற்கு அடுத்து ஒட்டிச்சி நடத்தங்கள் என்ற குலதெய்வ நூலை எழுதி புதுக்கோட்டை மொழியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நூலாக அந்த நூல் நடந்து கொண்டது. அதற்கு பிறகு வழிபாட்டு தலங்களில் குறிப்பாக முருக வழிபாடு சார்ந்த இருக்கக்கூடிய நூல்களை நான் தொடர்ச்சியாக வேடன் வெளியீடாக நான் வெளியிடுவேன் என்ற அடிப்படையில் தனித்தமிழ் தாத்தா டாக்டர் பாம்பன் சுவாமிகளுடைய செந்தமிழ் தொண்டும் சண்முக கவசம் சிறப்புகள் என்கிற 2 நூல்களை கடந்த 4 ஆண்டுகளாக பெரும் முயற்சி எடுத்து பல்வேறு நூல்களினுடைய தொகுப்புகளை முழுமையாக்கி அதில் தன்னுடைய ஆய்வை நிலைநிறுத்தி தற்பொழுது அது இன்றைக்கு வெளியிட இருக்கிறது. இந்த நூல் ஆய்வத்திற்கு வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய தலைமை விருந்தினர் வே. அரங்கராசு வேடன் பதிப்பகம் ஐயா அவர்களை உள்ளன்போடு வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்நிகழ்வுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய தமிழ் திருமதி சேந்தி சிவபரகாசம் சொற்பொழிவாளர் இந்த பாம்பனும் அடிகளையர் பற்றியான நூல் குறித்து தேடலின் போது நூலாசிரியர் குமரேசன் அவர்களுக்கு ஒரு பெரும் நூல்களை வழங்கி பெரும் வழிநடத்துதலை செய்து இன்றைக்கு இந்த நூல் இவ்வளவு நேர்த்தியாக இந்த மண்ணிலே வெளியிடுவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்று சொன்னார். அது அம்மா ஜெயந்தி சிவபிரகாசம் அவருடைய சார்பு அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக என வரவேற்று அனுமதிக்கின்றோம். நூல் வெளியிடுவதற்காக தமிழ் பேராசிரியர் தா. மணி அவர்கள், முன்னாள் முதல்வர்
இயக்குனர் கணேசன் செந்தமிழ் கல்லூரி புதுக்கோட்டையில் இருந்து நமக்கு இன்னும் சில மணித்துறைகளில் இந்த அரங்கத்திற்கு வர இருக்கின்றார். அவர்களையும் வருகை வரவேற்கின்றோம். பெரும் முயற்சியாக தமிழ்நாட்டிலே தனித்தமிழ் நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கப்படக்கூடிய தாமணியை அவர்கள் வயது முதிர்விலும் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து பயணிக்கக்கூடிய பெருமகனார் அவருடைய கரங்களால் இந்த நூல் வெளியிட இருக்கின்றதை எண்ணி நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரிலே அருமை நண்பர், பொறியாளர், தமிழ் ஆர்வலர், இன மொழி பற்றாளர் அர குமரேசன் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள சண்முக கவசத்தினுடைய சிறப்புகள் என்ற நூலும் திரு பாம்பன் சுவாமிகள் செந்தமிழ் தொண்டு என்ற அரிய பெரிய ஆராய்ச்சி நூலையும் இன்று இந்த அரங்கத்திலே வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. தலைநகர் தமிழ் என்பது, சென்னை என்பது தமிழ் வளர்த்த தலைநகர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டு அறிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சென்னையை தான் தலைமையிடமாக கொண்டு தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் ராமேஸ்வரத்திலே தோன்றி தலைநகர் சென்னைக்கு வந்து தமிழ் தொண்டு ஆற்றி ஜீவ சமாதி அடைந்த நம்முடைய பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய அரும்பெரும் தமிழ் தொண்டுகளை எல்லாம் பெரிய சிரத்தை எடுத்து தொகுத்திருக்கிறார் நம்முடைய அர குமரேசன் அவர்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கூட நான் நூலகத்தில் இன்றைக்கு கூட போய் தேடி தேடி துருவி பார்த்தேன். பாம்பன் சுவாமிகள் பற்றிய நூல்கள் எதையும் கிடைக்குமா என்று பார்த்த பொழுது தமிழுக்கு ஆகாதவர்களுடைய பெயரில் நிறைய நூல்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்ட பாம்பன் சுவாமிகளை பற்றிய நூல்கள் ஒரு நூலையும் நான் காணவில்லை. ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலே தேடி பெரிய நூலகம் தேடினேன். அந்த வகையில் அப்போதுதான் இந்த நூலை பற்றி எனக்கு அறிவு புரிந்த குமரேசன் அவர்கள் இந்த குறையை நீக்குவதற்காக இந்த நூலை இயற்றி தமிழ் உலகுக்கு தந்திருக்கின்றார்கள். பாம்பன் சுவாமிகளை பற்றி தமிழர்கள் நன்கு உணர வேண்டும், அறிய வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும். ஆன்மீகத்திலே மிகுந்த நாட்டமுடைய, குறிப்பாக முருகப்பெருமானுடைய அருள்வேட்டில் இருக்கின்ற தொண்டர்கள், அருளாளர்கள் எல்லாம் இன்றைய சண்முக கவசத்தையும் மற்ற அவருடைய அரிய நூல்களையும் கற்று ஞானம் பெற வேண்டும், பக்தியினால் அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அவர்கள் இங்கே தந்திருக்கின்றார்கள். குமரேசன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கட்டுமானத் துறையிலே பொறியியல் வல்லுநராக இருந்த போதிலும் கூட இங்கே நூற்கட்டுமானத்தில் தன்னிகரற்ற ஒருவராக அவர் ஆக்கியிருக்கிறார்.
ஏன்னா செங்கற்களை வைத்து கட்டுகின்ற கட்டுமானம் ஒரு வகை, இங்க செந்தமிழ் சொற்களை எல்லாம் வைத்து சேர்த்து ஒரு நூலை ஆக்குகின்ற ஒரு பெரும் பணி இருக்கின்றதே. தமிழறிஞர்களே இப்பெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. தமிழ் படித்த புலவர்களாக இருந்தாலும் சரி, தமிழாசிரியர்களாக இருந்தாலும் சரி, தான் உண்டு, தன் ஊதியம் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு, பெண் உண்டு, பிள்ளை உண்டு என்று வாழ்கின்ற காலத்துல ஒரு பொறியியல் அறிஞராக, ஒரு வல்லுநராக இருந்த குமரேசன் அவர்களுக்கு இந்த தமிழின்பால் நாட்டம், ஈர்ப்பு வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது நிச்சயமாக பாம்பன் சுவாமிகளுடைய அருள் அவருக்கு இருந்ததுனால தான் வந்திருக்கின்றது. இல்லைன்னா அவ்வளவு எளிதில் வந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் குமரேசன் அவர்கள் இந்த 2 நூல்களையும் தந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு நூல், அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்திருந்தேன். யார் தமிழர் என்ற ஒரு முக்கியமான வினா தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் யார் தமிழர் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு விடையாக ஒரு நூலை ஏற்றி தந்தார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய துணிவு வேண்டும். இன்னும் கூட அவர் இப்போது கூட சொல்லுகின்றார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரை அந்த அளவுக்கு யாரும் அறியவில்லை, மகாகவி பாரதியாரை அறிந்த அளவுக்கு நாவலர் யாருக்கும் தெரியாது. பாரதி என்று சொன்னால் பாரதியை மட்டும்தான் தெரியும், சுப்பிரமணிய பாரதியை மட்டும்தான் தெரியும். நாவலர் சோமசுந்தர பாரதியார் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு என்னும் மிக பெரும் போருக்கு அடித்தளமிட்டவர். அவர் பெரும் பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். பேராய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து கொண்டே அந்த இந்திய எதிர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் தளந்தோறும் போய் கூட்டங்களை போட்டு பெருந்திரளான மக்களை கூட்டி அவருடைய பேர் ஆளுமை இருக்கின்றதே, அதெல்லாம் சொல்லி மாளார். இவருக்கு அந்த உணர்வு வந்திருக்கின்றது பாருங்க. நாவலர் சோமசுந்தர பாரதியாரை இந்த உலகுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். உண்மையிலே பெரும் பேராசிரியர், அவருக்கு ஈடு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. எட்டயபுரம் சமஸ்தானத்துல சுப்பிரமணிய பாரதியாருக்கு அந்த பாரதியின் பட்டம், இன்னொன்று நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு ஒரு பட்டம். அந்த பட்டம் அப்படிப்பட்ட ஒரு நாவலர் சோமசுந்தர பாரதியாரை மீண்டும் எழுதுவேன் என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கு. இவருடைய ஊக்கம் என்பது தளராது போல இருக்கின்றது. அது தொடர்ந்து கொண்டே தமிழ் உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கின்றது. குமரேசன் அவர்களை தமிழ் உலக சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். எங்கெல்லாம் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தளர்ச்சி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் போர் வீரனை போல வந்து நின்று அதை தூக்கி நிறுத்துகின்ற தோல் வலியோடு இங்கே நின்று நமக்கு வாழ்ந்து காட்டுகின்ற நம்முடைய குமரேசன் அவர்களை வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.